இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரும்பங்கு கொண்டிருக்கும் ஓய்வு பெற்ற பணியாளர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்று நல்ல வழியில் அமைதியான பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த பேச்சுவார்த்தை நீடித்தால் நன்றி வருகிறேன். நமது மாவட்ட முன்னாள் பொருளாளரும் ஓய்வு பெற்ற பணியாளர் சங்கத்தின் தலைவருமாகிய ரவிச்சந்திரன் அவர்களை பேச அழைக்கின்றனர். ரயில்வே டாக்கியா ஓய்வு டாக்கிரியா जिंदाबाद 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 ठाकिया जिंदाबाद ठाकिया जिंदाबाद ठाकिया जिंदाबाद ठाकिया जिंदाबाद ओंगे 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 பணியாளர்கள் ஒற்றுமை ஓங்குக பணியாளர்கள் ஒற்றுமை ஓங்குக பணியாளர்கள் ஒற்றுமை ஓங்குக பணியாளர்கள் ஒற்றுமை ஓங்குக போராட்டம் 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 டாக்கியாவின் போராட்டம் டாக்கியாவின் போராட்டம் டாக்கியாவின் போராட்டம் டாக்கியாவின் போராட்டம் ஆர்ப்பாட்டம் 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 டாக்கியாவின் ஆர்ப்பாட்டம் டாக்கியாவின் ஆர்ப்பாட்டம் தோற்றதில்லை 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 தொழிற்சங்கம் தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதில்லை வென்றதில்லை 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 அதிகார வர்க்கம் வென்றதில்லை அதிகார வர்க்கம் வென்றதில்லை அதிகார வர்க்கம் வென்றதில்லை அதிகார வர்க்கம் வென்றதில்லை போராடுவோம் 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 வெற்றி கிட்டும் வரை போராடுவோம். ஓகே சார் சார்ட்டா சொல்லுங்க சார். டி. காமராஜ் பாண்டியன், தமிழ்நாடு மாநில துறக்க கூட்டுறவு அனைத்து பணியாளர் சங்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், தேனி மாவட்டத்தினுடைய செயலாளர். தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் எங்களுடைய 13 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் சுமார் 30,000 பணியாளர்கள் கலந்து கொள்ளும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தேனி மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய கோரிக்கைகள்: ரேஷன் கடைகளில் தற்போதைய அரசு தாயுமானவர் திட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளது. ஆனால் இந்த திட்டத்தை நாங்களும் வரவேற்கிறோம். ஆனால் இந்த திட்டத்தில் பல்வேறு குறைபாடுகள் உள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விற்பனையாளர்கள் பெரும்பாலான இடங்களில் பெண் பணியாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களுடைய நலன் கருதி அவர்களுக்கு உதவியாளர்கள் கண்டிப்பாக நியமனம் செய்யப்பட வேண்டும். அதே போன்று அடுக்குமாடி குடியிருப்பவர்கள் மற்றும் தோட்டங்களில் குடியிருப்பவர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக வண்டி வாகன வசதி மற்றும் உதவியாளர் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும். விற்பனையாளர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு மாவட்ட அளவில் பணிமூப்பு பட்டியல் தயார் செய்து அவர்களுக்கு உரிய பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும். தமிழக அரசு அறிவித்துள்ள பாக்கெட் முறை திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். சங்க பணிகளை பொறுத்தவரை 1/4/2023 அறிவிக்கப்பட்ட ஊதிய உயர்வானது பெரும்பாலான மாவட்டங்களில் இன்னும் அமுல்படுத்தப்படவில்லை. ஆகவே இந்த பதவி உயர்வு அனைத்து பணியாளர்களும் பயன்பெறக்கூடிய அளவில் உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். அதற்கு அடுத்த கட்டமாக தற்போதைய புதிய அரசு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட பயிர்க்கடனில் ஒரு குடும்ப உறுப்பு அட்டையில் 3 நபர்கள் கடன் பெற்றிருந்தால் தற்பொழுது 1 நபர்களுக்கு மட்டும்தான் கடன் வழங்க வேண்டும் என்ற ஒரு புதிய நிபந்தனையை விதித்துள்ளது. இது உடனடியாக தளர்வு செய்யப்பட வேண்டும். அதே போன்று கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்கள் தனது குடும்பத்தாரின் பெயரில் பெற்ற பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். அதற்கடுத்து சங்க பணிகளில் பணி ஓய்வு பெற்று பணிக்காலத்தில் மரணமடைந்த பணியாளர்களது வாரிசுகளுக்கு வாரிசு வேலை வழங்கப்பட வேண்டும். பணி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கருணை ஓய்வூதியம் ரூபாய் 1000 உயர்த்தி 5000 வழங்க வேண்டும். 2021க்கு பின்னர் பணி ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, கணினி பணியாளர்கள் மற்றும் நகை மதிப்பினரையும் சங்க பணிகளில் பிற துறைகளில் குறிப்பாக ஊரக வளர்ச்சித்துறையில் தற்பொழுது சிறப்பு தேர்வு எழுதி பணி நியமனம் செய்யப்பட்டது போல இவ்வாறான பணியாளர்களுக்கும் சிறப்பு தேர்வு மூலம் தேர்ச்சி பெற்ற பணியாளர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று எங்கள் தொழிற்சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.